ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். வட சென்னையோட கலக்கலான ஸ்ட்ரீட் ஃபுட் இது. பட் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா பர்மா. ஆமாங்க, இது ஒரு பர்மீஸ் ஃபுட். வட சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஷாப்பை நீங்கள் பார்க்கலாம். பட் எந்த ஷாப்பில் போய் நீங்கள் உட்காந்தாலும் அந்த மெயின் டிஷ்ஷை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்கள் டேபிளுக்கு வர்றது இந்த சூப் தான். இந்த சூப் வந்து 2 வெரைட்டியாக அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபிஷ் போட்டு நான் வெஜிடேரியனுக்கு லைக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இன்னொன்று ஃபிஷ் ஆட் பண்ணாமல் வெஜிடேரியன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்திருக்கிறது வெஜ் சூப் மட்டும்தான் செய்திருக்கோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டை நீட்டாக கீறி எடுத்துக்கணும். இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு வாஷ் பண்ணி அந்த வாழைத்தண்டோடு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கணும். அடுத்தது மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை இன்னொரு ஸ்பூன் எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பருப்பு, வாழைத்தண்டு, ஆனியன் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இறக்கி ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பருப்பு, ஆனியன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம வந்து 2 to 3 விசில் விடுறதுனால வாழைத்தண்டு வந்து வெந்திருக்குமே தவிர குழஞ்சிருக்காது. நமக்கு இந்த பக்குவத்தில் தான் இந்த சூப்புக்காக வாழைத்தண்டு தேவைப்படும். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த பருப்பு எல்லாமே இன்னும் நல்லா குழஞ்சிடும். இதில் நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நம்ம அந்த உருண்டையாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சூப்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது நார்மலான சூப் மாதிரி தண்ணியாக இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. ஆனால் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த கடலை மாவு ஆட் பண்ணுறோம். தென் அது இல்லாமல் கடலை மாவோட டேஸ்ட்டும் அந்த சூப்போடு கலந்து கிடைக்கும். நம்ம கலந்ததை அதை வேக வச்சோம் இல்லையா, அதோடு எடுத்து ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி மட்டும்தான் போடுறோம். கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மிளகாய்த்தூளெல்லாம் பொரிஞ்சு அடங்கிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருக்கிற பருப்பு, வாழைத்தண்டெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கணும். நல்லா அந்த மிளகாய் தூளோட இந்த வாழைத்தண்டெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சூப் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்காது, நார்மலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வைக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் அந்த கடலை மாவை டைரெக்டாக போட மாட்டோம்னா, டைரெக்டாக கடலை மாவு போடும்போது அந்த உருண்டையாக கட்டியாக அங்கங்கே நிற்கும். அதனால தான் நம்ம வந்து தண்ணியில் கலந்து அதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி மிளகாய் பொடி போடும்போது ஸ்டவ் ஆனில் இருந்ததுன்னு சொன்னால் மிளகாய் பொடி ரொம்ப தீஞ்சிடும். அந்த ஸ்மெல் வந்து சூப்போடு சேர்ந்துருச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். இதை வந்து கொதிக்க விடக்கூடாது, பட் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும்.
ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கனால கொதிக்க விட்டோன்னு சொன்னால் ஃபுல்லாக திரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். சூப் கெட்டு போன மாதிரி அந்த மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். அதனால் கொதி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கொதிக்க போகுது அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பர்மீஸ் ஃபுட்டோட ஸ்டார்டர் ஒரு வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னா, சர்விங் பவுலில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போடணும். இதுக்கு அடுத்தது ஆனியன் நீட்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆனியன், நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ண ஆனியன் மேலே போட்டுக்கணும். இதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவிக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. காஞ்ச மிளகாவை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இதை இப்படி தான் சர்வ் பண்ணணும். இதை இந்த ஆனியனோடு எடுத்து குடித்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு பர்மீஸ் ஃபுட்டோட சூப்பர் ஸ்டார்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் மெயின் டிஷ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.